வணக்கம் நண்பர்களே, இது பொன்மகள் வந்தாள். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேனே இந்த ஒரு பழைய கொலுசு நல்லாவே கருத்துருச்சு. இந்த கொலுசை நம்ம எப்படி சிம்பிளான முறையில் புதியது போலவே மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா, அது ஒரு 2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி. சாதாரண நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று. இது எதுக்குன்னா, நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய கொலுசு இதுக்குள்ளே போடுற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பழைய டூத் ப்ரஷ். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி இந்த கொலுசை புதியது போல் ஆக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் லேசாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேக்கிங் சோடாவையும் இப்போது சேர்த்துடலாம். இப்போ நல்லா சூடாயிட்ருக்கு. இதை கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுக்கலாம். அதாவது நம்மளுடைய பேக்கிங் சோடா வந்து இப்போ தண்ணியில் நல்லா கரையணும். கரைஞ்சிருச்சு நல்லா. அடுத்துதான் நம்முடைய கொலுசை இந்த கொலுசை நம்ம இந்த தண்ணியில் அப்படி போட்டுறணும். அடுப்பை நான் அணைக்கலை, எரிஞ்சுட்டு இருக்குது. அப்படி போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ்லாம் அப்படியே மேலே வரும். பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வந்து இந்த கொலுசு மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டோம். ஆனால் 2 ஸ்பூன் அளவுக்கான அந்த பேக்கிங் சோடா போதுமானது. அதுவே போதுமானது. நல்லா அழகாக இந்த எல்லா அழுக்கையுமே எடுத்துகிட்டு புதியது போலவே மாற்றி கொடுத்துரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் இதில் நான் வந்து இந்த கொலுசை வந்து இப்படி இந்த சுடுதண்ணிலேயே போட்டிருந்தேன். அடுப்பை வந்து கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வரும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருக்கேன். அடுத்ததான் இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம போடும்போது நல்ல ஒரு பால் வெண்மையாக இருந்தது தண்ணி. நம்ம கொதிக்க வச்ச அந்த பேக்கிங் சோடா கலந்த தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கருப்பாயிடுச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொலுசில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இதுலேயே கொஞ்சம் நம்ம பேக்கிங் சோடாவோட எஃபெக்ட்னால எடுத்துகிட்டு அப்படியே கருப்பாயிடுச்சு. அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியிலே இறங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் அப்படியே குட்டி குட்டியாக மிதக்குது. இந்த அழுக்கெல்லாம், அந்த டஸ்ட்டெல்லாம் மிதக்குது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய பழைய டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், இது நம்ம அடுப்புலேருந்து எடுத்து, அதாவது நம்ம சுடுதண்ணீர் பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கொலுசு கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்குது. இதை நம்ம நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணும். நம்மளுடைய ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த
கொலுசில் வந்து நல்ல வேலைப்பாடுகள்லாம் இருக்கும், குட்டி குட்டி நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். இப்போ நான் ப்ரஷ்ஷை காட்டுறேன் பாருங்கள், அந்த டஸ்ட் எல்லாம் இந்த ப்ரஷ்ஷிலேயே ஒட்டிகிட்டு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி உங்கள்கிட்ட அந்த கொலுசை காட்டினோ அதை விடவும் நல்ல பெட்டராகவே இப்போது இந்த கொலுசு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டும்போது நல்ல கருத்து போயிருந்தது. இப்போ நான் சொன்ன அந்த டிப்ஸ்னால் நல்லாவே இந்த பக்கமும் அதுக்கு எடுத்து வச்சுப்போம். இன்னும் நம்ம அந்த சுடு தண்ணியில் போடுறோம் இல்லையா, அப்போது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கும்போது தண்ணி பற்றாமல் ட்ரை ஆகிடும். அப்போது நம்ம அந்த சுடு தண்ணியில் எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த அழுக்கு தண்ணி, அதாவது நம்ம பேக்கிங் சோடா போட்டு கலந்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தொட்டு நம்ம தேய்ச்சிட்டே இருந்தோம்னா இன்னும் நம்ம நல்ல பளபளப்பாக வந்துடும். புதுசு போலவே ஆக்கிடலாம் நம்ம கொலுசை. இப்போது அந்த தேய்ச்ச ப்ரஷ்ஷு இந்த தண்ணிகளெல்லாம் பாருங்கள், இதை விடவும் இன்னும் நமக்கு கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங் சோடா போடும்போது நல்லா வெள்ளையாக இருந்தது, பால் போல் இருந்தது. இப்போ நம்மளுடைய கொலுசில் இந்த அழுக்கெல்லாம் இறங்கி இந்த தண்ணி எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சுலபமான வீட்டு குறிப்புகளுக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பொன்மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். மிக்க நன்றி.